என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த Q&A வீடியோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுருந்தீங்க. Q&A வீடியோ ப்ளஸ் சில ஜென்ரல் விஷயம் பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுரேஷ் முருகன் சார் கேட்டிருந்தார். இப்போது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி தான் இப்போது வந்து சொசைட்டி வந்து பேசுகிறாங்க இல்லையா? அதுவும் இல்லாமல் இப்போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சட்டமாகட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போது மேகசின், பஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ்லாம் வந்து இப்போது பெண்களுக்கு கிடைக்கிது இல்லையா? அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இன்னும் பெண்களுக்கு கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சியில் தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்களா, இதை பற்றி நீ கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்தவரையும் ஆணும் பெண்ணும் சமம், அது கரெக்டு தான். பெண்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டம் மட்டும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. என்னென்னா இப்போது இன்னும் வந்து எவ்வளோ நாளைக்கு ஆல்ரெடி வந்து பெண்கள் நிறைய துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கூட வந்து அந்த அட்வான்டேஜ்லாம் ஓகே இருக்கலாம். பட் ஆனால் வந்து இன்னும் அது எவ்வளோ நாளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு லைட்டாக அது ஒரு கன்சர்னாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டைவர்ஸ் கேஸ் ஆகட்டும், மோஸ்ட்லி வந்து யாருக்கு அட்வான்டேஜாக போகுதுன்னா, அது வந்து நான் கரண்ட் சினாரியா சொல்கிறேன். இதில் வந்து சில ஃபெமினிஸ்ட்லாம் வந்து கோவப்படலாம், இல்லை வந்து என்ன எப்படி பேசிட்டாரு, அப்போ பெண்கள்லாம் அடக்குமுறையே இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம். நான் எதுவுமே நடக்கலை அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் சட்டம் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குதோ, ஆண்களோட கேஸு கூட வந்து எடுக்க மாட்டுதோ அப்படின்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது. மற்றபடி வந்து மற்ற எல்லா துறையிலையும் வந்து ஆண்களோட பெண்கள் வந்து பயங்கரமாக வந்து க்ரோத் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதோட, ஏன்னா பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய லேடி ஆட்டோ டிரைவர்ஸ் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, பட் ஆனால் பெங்களூரில் நான் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் பெங்களூரில் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் வந்து வேலைக்கு போகிறது அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா துறையிலே ஆகட்டும், எல்லா வகையிலேயே ஆகட்டும், ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அந்த வந்து என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இருக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் ஆண்களுக்கும் ஃபேவராக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. ரெண்டாவது கொஸ்டின் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, வட மாவட்டம், தென் மாவட்டம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். வட மாவட்டம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வட மாவட்டம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தென் மாவட்டம் எந்த லெவலில் வளர்ச்சி அடையும். ஏன்னா நான் வந்து வட மாவட்டம், சென்னை, ஸோ அந்த மாதிரி பகுதியிலேருந்து வளர்ந்ததுனால, அவர் வந்து காரைக்குடி அந்த இடத்துலேருந்து வந்ததுனால அவர் வந்து தென் மாவட்டத்துக்கும் வட மாவட்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். என்னை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 சிட்டி தான் நான் வந்தது. நான் போன வரையும் நான் வந்து கொஞ்சம் டெவலப்பான ஒரு டிஸ்ட்ரிக்டாக நான் வந்து எனக்கு அப்படி படுது. மற்றபடி அதுக்கு வந்து சுத்தமாக வந்து வட மாவட்டங்களாகட்டும், நார்த்து டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வறுமை கோட்டுக்கு கீழே தான் நிறைய மக்கள் இருக்காங்க. எங்கேயுமே வந்து ஒரு சரிசமமான வளர்ச்சியே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். திருச்சி ஓரளவுக்கு சொல்லலாம், கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் டெவலப் ஆகுது. மற்றபடி வந்து சென்னையில் தான் மொத்த இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், ஐடி ஹப்ஸ் ஆகட்டும், எல்லாமே இங்கே மட்டும் இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களோட சொந்த ஊர் விட்டு வெளியூர் வந்து வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ நான் இங்கே வந்து பெங்களூரில் வந்து வேலை செய்யும் போது தான் எனக்கு தெரியுது. ஸோ மக்களுக்கு அவங்களோட வாழ்விடத்திலே இருந்தே வந்து நம்ம வந்து அவங்களுக்கான வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுத்தா அது எவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஃபேமிலியோடு இருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ காசு மிச்சமாகும் அப்படின்றதெல்லாம் வந்து வரப்போகிற அரசு வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து சரிசமமாக முன்னேறணும். சென்னை மட்டும் வளர்ந்துட்டே போகக்கூடாது. இப்போது ஒரு சீமானண்ணன் சொல்கிற எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். இப்போ ஒரு ஜிம்மு போகிறோம் அப்படின்னா வந்து உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி வளர்ந்தால் தான் அதுக்கு பேர் சரிசமமான ஒரு உடம்புல வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். கையை மட்டும் நீ பைசப்ஸ் மட்டும் போட்டுனே இருந்து பைசப்ஸ் மட்டும் வளர்ந்துனே போயின்னே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வீக்கமாக தான் இருக்கும்.
ஸோ அது வந்து கரெக்டான ஒர்க் அவுட்டாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வளரணும். அதனால தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் கூட 5 தலைநகரங்களா ஆக்குவோம் தமிழ்நாட்டுக்கு. அப்போ தான் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் இப்போ வந்து திருச்சி சென்ட்ரலாக இருந்துச்சுன்னா, திருச்சியை சுற்றி எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் அது வந்து க்ரோ ஆகும். இப்போ வந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, அ சென்னை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுறதுனால சுற்றி இருக்கிற திருவள்ளூர் ஆகட்டும், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இப்போ சென்னை பெருசாகிட்டே போயிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு கிட்ட வரையும் சென்னை போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அரசு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணால் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பார்வை. அப்புறம் ஒரு 3வதா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறதுக்கு அளவுக்குலாம் வந்து நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் ஆகலை. பட் ஆனால் எனக்கு வரப்போகிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும், நான் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, அரசியல் கொஞ்சம் புரிதலோடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே சுற்றி உன்னை சுற்றி நடக்கிறதுக்கு எல்லாமே அரசியல் தான் காரணம். அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. அது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் 2K கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 90s கிட்ஸ்லேயே கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்தவங்களாகட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து என்னோட ஜென்ரேஷன் 90s கிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் வந்து அதுக்குன்னு நான் வந்து டிவி கேட்க சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பேசிக்காகவே அரசியல் புரிதலே இல்லாமல் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டு என்ன ஆச்சுன்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எலெக்ஷனில் கூட போட்டியிட முடியாத அளவுக்கு அவர் வந்து காணாமல் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே விஜய் வராரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போது விஜயே வந்து இந்த 3 வருஷம் ஆச்சா கட்சி ஆரம்பித்து, அவர் நல்ல அரசியல் பண்ணியிருந்தா கூட நின்று எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் நான் நாம் தமிழரில் இருக்கேன் அப்படின்றதுனால நான் அவரை எதிர்க்கணும் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. எனக்கு 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 எதிர்த்தா என்ன வரப்போகுது? எனக்கு எதுவுமே வரப்போகிறது இல்லை. எனக்கு வந்து எதிர்ப்பு தான் அதிகமாக வரப்போகுது. அது மீறியும் நான் ஏன் எதிர்க்கிறேன்னா, அவர்கிட்ட அரசியல் இல்லை. ஸோ அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன் கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் இல்லை நிறையவே அரசியல் படிக்கணும். நம்ம எங்கள் ஜென்ரேஷனே ஆகட்டும் நிறைய புக்ஸ் படிக்கணும். டெக்னாலஜிஸில் நிறைய வந்து என்ன சொல்கிறது, மொபைல்ஸில் நிறைய நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப அடிக்டாக இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ வந்து இப்போது வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி அப்படின்னு ஒரு ப்ரொஃபைலு இன்ஸ்டாவில், அந்த பையன்லாம் வந்து 2K கிட் பையன் தான். அவ்வளோ புக்கு படிக்கிறான், அவ்வளோ அவ்வளோ பேசுகிறான், அவ்வளோ சொல்கிறான், தெரிஞ்சுக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. சே சூப்பராக எப்படி அவங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழ் நிறைய படிக்கணும். இயற்கை விவசாயம்னா என்னென்னு கற்றுக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்களோட ஜென்ரேஷனோட சீஃப் கெஸ்ட்லாம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் கூப்பிடுவாங்க. காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் நான் சொல்கிறது, ஒன்று சயின்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, இல்லை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, சிங்கரம்பள்ளி ஸ்கூலில் வந்து ஒரு வாட்டி ஆனுவல் டேக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் கூப்பிட்டாங்க. பட் ஆனால் இப்போ வந்து யாருமே அந்த மாதிரிலாம் கூப்பிட்றதே இல்லை. எல்லாம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு, ஒன்றுத்துக்கும் ஒரு ரீல்ஸ் போடுறவன் அவன்லாம் வந்து பெரிய செலிப்ரிட்டி ஆக்கி இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சீஃப் கெஸ்ட்டுன்றதுக்கான மரியாதையே போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது பெட்டராக வந்து இந்த சொசைட்டியை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் 4வதாக சிவானி கேள்வி கேட்டிருந்தாங்க. அரசு பள்ளியில் தான் எல்லோரும் மக்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீமான் வந்து அவரோட குழந்தைங்களை அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்களே, இது மட்டும் என்ன கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு விஷயம், சீமான் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஆட்சி அமைஞ்சால் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போது என்ன நிலைமையில் இருக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் கேவலமான நிலைமையில் இருக்குதுன்னு அர்த்தம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி டீச்சிங் இருக்குன்றது எனக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி நாலேஜ் வளரும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமான டிஃப்ரென்ஸ் அவ்வளோ பெருசாக இந்த சொசைட்டியில் இருக்கும்போது
இப்போ வந்து சரி ஓகே. அப்போ அவர் சேர்த்து விட வேண்டியது தானே. அதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இல்லையே. அப்புறம் எப்படி அவரோட குழந்தைங்கள மட்டும் சரி ஓகே. இப்போ அரசியல் இருக்காருன்றதுக்காக அவர் வந்து ஒரு சேர்த்து விடலாமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு நான் காட்டுறேன் பார்த்தியா அப்படின்னு காட்டினா அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. அவரோட ஆட்சி அமைஞ்சு அவர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து வச்சு அவர் பையனை படிக்க வச்சிருந்தா நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்கு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்போ அவர் பையன் வந்து அவரே வந்து ஒழுங்காக படிக்க முடியாமல் போகிற மாதிரி ஆகிட முடியாதா? இப்போ அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவர் பையனை சேர்த்தா அவரே ஒரு பையனுக்கு வந்து படிப்பு வந்து ஒழுங்காக கொடுக்காத மாதிரி ஆகிடும்ல. ஸோ அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அது எப்படி ஒரு கரெக்டான வாதமாக இருக்கும்ன்றது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நார்மலான ஸ்கூல்லாம் இருக்குல்ல, ஏன் அது ஏன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் சேர்க்கணுமா அப்படின்னா அவருக்கு வசதி இருக்குது, அவர் சேர்த்துக்கிறாரு. அவருக்கு எப்படி வசதி இருக்குது? திரள் நிதி அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வரலாற்றுலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கு எப்படி நிதி வரும்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வரும். ஸோ பொதுவாக வந்து இப்போ இப்போ இருக்கிற அரசியல் கட்சி மாதிரி வந்து பாண்டு பேப்பர் வாங்குறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தா அந்த கார்ப்பரேட் கம்பெனி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணி காசு சம்பாதிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து தான் காசு வாங்குறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் பிச்சை எடுத்து தான் கட்சி மாநாடு நடத்துகிறோம், பிச்சை எடுத்து தான் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. அதுலேருந்து நீங்கள் கேலி பண்ணி திரள் நிதி வாங்கி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. என்ன சம்பாதிச்சாங்க? இதுவரையும் வந்து சீமான் மேலே அவ்வளோ புகார் சொன்னாங்களே. ஏதாவது ஒருத்தன் அந்த பத்திரத்தை வெளியிட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா சீமான் வச்சிருக்காரு அப்படின்னு ஒருத்தன் எவனுமே சொல்கிறதில்ல. ஆனால் இதுவே வந்து அந்த நடிகர் எவ்வளோ சம்பாரிச்சாரு அப்படின்றதெல்லாம் எவனும் பேசவே மாட்டான். அவர் கேட்டால் ஒயிட்டு சம்பாரிச்சார், எல்லாமே ஒயிட்டில் தான் வாங்கினாரா? நீங்கள் பார்த்தீங்களா அவர் ஒயிட்டில் வாங்கினதை? சீமானை மட்டும் அவ்வளோ குற்றச்சாட்டு சுமத்துறீங்களே. உங்கள் நடிகர் எல்லாமே ஒயிட்டில் தான் அப்போது 32 வருஷமாக வாங்கிட்டு இருக்காரா அப்படின்றதெல்லாம் கேட்டால் இவனுங்க டீப்பாக கேட்டால் என்ன பதில் சொல்லுவானுங்கன்றது தெரில. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து தாவேக்காவோட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 2 தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 தொகுதியில் நிற்கிறதுக்கு அரசியல் சட்டத்தில் தான் வழி இருக்கே, ஏன் அவர் 2 தொகுதியில் நிற்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. கரெக்ட், 2 தொகுதியில் நிற்கலாம், தப்பு இல்லை தான், அதுக்கு வழி இருக்குது தான். ஆனால் நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இப்போது அவர் 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டார். அரசியலமைப்பு சட்டம் படி ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். சரி ஓகே, அவர் ரிசைன் பண்ணிடுறார். இப்போ ரிசைன் பண்ணிட்டாருன்னா 6 மாதத்துக்குள்ளே அது தேர்தல் நடத்தணும். அந்த தேர்தல் நடத்துறதுக்கு அரசு காசில் வந்து இப்போது செலவு பண்ணணும். அது வந்து என்ன காசுனா மக்கள் வரி பணமாக கொடுத்த காசு. இப்போது ஒருத்தரோட அவர் 2 தொகுதியில் போட்டிட்டு ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சிரும்ன்ற அவரோட சுயநல பயத்தினால மக்களோட காசு வேஸ்ட் ஆகணுமா? இதை தான் நான் கேள்வியாக கேட்குறேன். ஏன் மக்களோட காசு வேஸ்ட் ஆகும்? உனக்கு ஒரு தொகுதியில் நில்லு, நீ தைரியமாக நில்லு, நீ பிரச்சாரம் பண்ண வின் பண்ணு. ஏன் நீ 2 தொகுதியில் நின்று எப்படி இருந்தாலும் நீ 2 தொகுதியில் வின் பண்ணாலும் ஒன்று வந்து ரிசைன் பண்ண தான் போகிற. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே காசு அரசோட காசு தான் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பை எலெக்ஷன் நடந்தால் என்ன மாதிரி கூத்துலாம் நடக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கட்சி காசு இருக்கிற கட்சி செலவு பண்ணி அவங்களோட வேட்பாளரை எப்படியாச்சும் வின் பண்ண வச்சிடும். ஆனால் காசு இல்லாத நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிலாம் மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க காசு ரெடி பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாடுபடுவாங்கன்றது கட்சியில் இருக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல்லாம் வந்து பண்ணுறது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேங் இருக்குதுன்னு நினைக்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரில. இதுதான் வந்து நான் ஜென்ரலாக பேசணும்னு நினச்சேன். ஸோ உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து நடுவில் கூட ஏதாவது ஒரு டைம் கிடச்சுன்னா நான் உங்களுக்கான பதிலை நான் தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.